Taste the Daily. தற்போதைய அண்மை செய்தி. தேனியில் தலையணை மெத்தைகள் தயாரிக்கும் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதன் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். தீ விபத்தானது எப்போது, எப்படி ஏற்பட்டது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து. தேனியில் தலையணை மெத்தை தயாரிக்கக்கூடிய குடோனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த தீயானது மிகப்பெரிய அளவில் கொழுந்துவிட்டு எரிந்து வருவதால் அந்த பகுதி முழுவதுமாக புகை மூட்டமாக காணப்படுகிறது. இதனால் பல லட்சம் மதிப்பிலான மெத்தைகள், தலையணைகள் தீயில் கருகி சேதமடைந்திருக்கிறது. தேனி மாவட்டம் அரண்மனைப்புது அருகே இருக்கக்கூடிய பஞ்சு மெத்தை தலையணை தயாரிக்கக்கூடிய குடோன் ஒன்று செயல்பட்டு வருகிறது. போடி நாயக்கனூரை சேர்ந்த நவீன்குமார் என்பவருக்கு சொந்தமான இந்த குடோனில் பிற்பகல் பணியாளர்கள் மதிய உணவிற்காக வெளியே சென்றிருக்கிறார்கள். அப்போது திடீரென தீப்பற்றி எரிந்திருக்கிறது. முதற்கட்ட விசாரணையில் இதுதான் தெரிய வந்திருக்கிறது. திடீரென தீப்பற்றி இருந்த இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தை தலையணைகள் இருந்து நாசமாகி இருக்கிறது. மதிய உணவிற்காக பணியாளர்கள் அனைவரும் வெளியே சென்றதால் அங்கு எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்படவில்லை. பஞ்சு மெத்தை மற்றும் அது சார்ந்த மூலக்கூறுகள் கட்டைகள் என்பதால் மிகப்பெரிய அளவிலே தீ பற்றியது. மலமளவென தீ முழுவதுமாக பரவியது. பஞ்சு மற்றும் புகைமூட்டமாக காணப்படுகிறது. அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதி முழுவதுமாக புகைகள் சூழ்ந்திருப்பதால் அந்த பகுதியில் வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள், பொதுமக்கள் போன்றவருக்கு மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. அதன் பிறகு தீயணைப்பு துறையினர் அந்த பகுதிக்கு வந்து தீயை அணைக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி தற்போது தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த அந்த மெத்தை தலையணை தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனத்திற்குடைய ஜன்னல்கள் வாயிலாக கண்ணாடிகள் எல்லாம் உடைத்துவிட்டு தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. மிகப்பெரிய அளவிலே புகை மூட்டம் சூழ்ந்திருப்பதால் அந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் வாகனங்கள் போக்குவரத்து சாலைகளில் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மிகப்பெரிய அளவிலே புகை மூட்டம் தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமாக சூழ்ந்திருப்பதால் மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு உபாதைகள் ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் தரப்பிலே கூறப்படுகிறது. ஏறக்குறைய இந்த தீயானது மின்கசிவு காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்று விசாரணையில் தீயணைப்பு துறையினரும் போலீசாரும் தெரிவித்திருக்கிறார்கள். பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தை தலையணைக்கு சார்ந்த அந்த மூலப்பொருட்கள், அந்த பொருட்கள் அனைத்து இந்த தீயில் இருந்து கருகி நாசமாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.